அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்தாபித்தருடைய ஸ்ரீ காமகோடி பீடத்தின் பரம்பரையில் 68வது ஆச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளியவர் நம் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்கள். வைகாசி அனுஷம் சிறப்பு பதிவு. சித்திரை அனுஷத்தன்று காரைக்குடி மேனாமேனா வீதியில் உள்ள பெத்தா முருகப்ப செட்டியார் வீட்டில் நிகழ்த்திய சொற்பொழிவு. 1894 பேராயிரம் கொண்டோன் புவிதனில் அவதரித்தான். நாராயணனோ அயனோ அரணோ இவனென்று பாரோர் புகழ பாரதத்தில் பிறந்திட்டான். ஜெய ஜெய ஜெயவென்று உலகெல்லாம் போற்று நிற்க ஜெயநாம வருடத்தில் வைகாசி அனுஷத்தில் தயையே உருவாக ஞாயிற்றுக்கிழமை தினம் மயர்வெல்லாம் நீங்கிட பிறந்திட்டான் பாலனுமே. விழுமிய புறத்தனில் உதித்தது விழுப்பொருள் பழுதுற்ற பண்பாடு மலர்ந்து நிமிர்ந்திட கிழுதகை மறையோர்கள் மகிழ்ந்து வாழ்த்திட தொழுதனர் வானவர் அழுதது கலியுகமே. விரிசடை புனிதனும் உலகெல்லாம் பூத்தாளும் கிரிதரனுமாய் இங்கே ஓருருவில் வந்துதித்தார். கரிமுகன் மகிழ்ந்தனன் தம்பியும் மகிழ்ந்தான், விரிஞனும் மகிழ்ந்தனன் திசையெல்லாம் மகிழ்ந்தது. வேதம் மகிழ்ந்தது வேதியன் வந்ததற்கு, நாதம் மகிழ்ந்தது நாதன் வந்துற்றதற்கு, கீதம் மகிழ்ந்தது வைகாசி என்னும் அந்த மாதம் மகிழ்ந்தது மாதவன் வந்ததற்கு. ஹோமம் மகிழ்ந்தது புகையும் மகிழ்ந்தது, சாமம் மகிழ்ந்தது கானம் மகிழ்ந்தது, நாமம் மகிழ்ந்தது ஜபமும் மகிழ்ந்தது, நேமம் மகிழ்ந்தது நிஷ்டை மகிழ்ந்தது. திதிகள் மகிழ்ந்தன, நாட்கள் மகிழ்ந்தன, பதிகள் மகிழ்ந்தன, பாடல் மகிழ்ந்தது, நதிகள் மகிழ்ந்தன, கடலும் மகிழ்ந்தது, விதியும் மகிழ்ந்தது, வேலை வந்துற்றதென்று. எதிகள் மகிழ்ந்தனர், பூஜை மகிழ்ந்தது, ஸ்ருதி மகிழ்ந்தது, ஸ்வரம் மகிழ்ந்தது, மதி மகிழ்ந்தது, மலர் மகிழ்ந்தது, கதி மகிழ்ந்தது, கோள்கள் மகிழ்ந்தன. காலம் மகிழ்ந்தது, ஞானம் மகிழ்ந்தது, சீலம் மகிழ்ந்தது, சத்தியம் மகிழ்ந்தது, ஞானம் மகிழ்ந்தது, துறவு என்னும் கோலம் மகிழ்ந்தது மாமுனி வந்ததற்கு. தண்டம் மகிழ்ந்தது, காவி மகிழ்ந்தது, முண்டனம் மகிழ்ந்தது, கமண்டலம் மகிழ்ந்தது, அண்டம் மகிழ்ந்தது, அவனி மகிழ்ந்தது, வண்டமர் மலர் பாதரட்சையும் மகிழ்ந்தது. ஆவினம் மகிழ்ந்தது, அவரை பாடிடும் பாவினம் மகிழ்ந்தது, தேவன் வந்ததற்கு கோவில்கள் மகிழ்ந்தன, தேவனை போற்றும் இக்காவியம் மகிழ்ந்து இன்பத்தின் ஓவியம் ஆனதே. 10 கோதானம் பண்ணினா ஒரு ரிஷபதானம் பண்றதுக்கு சமம். 10 ரிஷபங்களை தானம் பண்ணினா ஒரு குதிரை தானம் பண்றதுக்கு சமம். 10 குதிரைகளை தானம் பண்ணினா ஒரு யானைய தானம் பண்றதுக்கு சமம். 10 யானைகளை தானம் பண்ணினா ஒரு யாகம் பண்றதுக்கு சமம். 10 யாகங்கள் பண்றது ஒரே ஒரு ஹரிபக்தருக்கு தன் பெண்ணை கன்னிகாதானமா கொடுக்கறதுக்கு சமம். 10 ஹரிபக்தர்களுக்கு 10 கன்னிகைகளை தானம் கொடுக்கிறது ஒரே ஒருத்தன் தவிச்சவாய் தண்ணி கொடுக்கறதுக்கு சமம். 10 பேருக்கு தண்ணி கொடுக்கறது ஒரே ஒருத்தன் பசின்னு வந்தவருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமம். அதனால தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், அதாவது அதிதி போஜனம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னையை கடவுளாக போற்றுவீர், தந்தையை கடவுளாக போற்றுவீர், குருவை கடவுளாக போற்றுவீர், விருந்தினரையும் கடவுளாக போற்றுவீர் என்று உபனிஷதம் கூறுகிறது. தாய் தந்தை குரு மட்டும் தெய்வம் இல்ல, அதிதியும் தெய்வத்துக்கு சமம் என்கிறது வேதம். அதிதினா முதல்ல யாரு? திதினா தேதி. தேதி குறிப்பிடாம திடீர்னு வருபவர் தான் அதிதி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. தானங்கள் நிறைய பண்ணினவன் கர்ணன். யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துடுவார். மகாபாரத போர்ல உயிர் போனதும் கர்ணன் வீர சொர்க்கத்துக்கு போனார். அங்க அவருக்கு எல்லாமே இருந்தது. வைடூரியம்லாம் கொட்டி கிடந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல. பசிச்சா சாப்பிட ஒரு பிடி சோறும், தவிச்சா குடிக்க ஒரு குவளை ஜலமும் அங்க இல்ல. ஏன் இப்படி அப்படின்னு அங்க இருந்தவங்களெல்லாம் கேக்குறார். அவங்க சொல்றாங்க, நீ பெரிய வள்ளல் தான், எல்லா பொருளையும் நீ வாரி வழங்கின, ஆனா முக்கியமான தானத்தை நீ பண்ணவே இல்லையே அப்படிங்கிறாங்க. கர்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படி என்ன தானத்தை நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு கர்ணன் கேக்குறார். நீ ஒரே ஒரு தடவை கூட அன்னதானம் பண்ணலையே, பூமியில நீ என்ன கொடுத்தியோ அதுதான் இங்க சொர்க்கத்திலயும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தானத்துல தலை சிறந்தது அன்னதானம். அன்னதானம் செஞ்சதன் மூலம் மகா பெரியவாளோட ஹிருதயத்துல நீங்கா இடம் பிடித்த மகா பெரியவர் தேப்பெருமாநல்லூர் சிவன் என்னும் அன்னதான சிவன். தேப்பெருமாநல்லூர்ல ராமசாமிங்கிற நாமத்தோட இருந்த இவர் பண்ணிய அன்னதானத்தால அன்னதான சிவன் எல்லோராலையும் போற்றப்பட்டார்.
கும்பகோணம்னாலே இப்ப இருக்கிறவங்களுக்கு மகாமகம் தான் நினைவுக்கு வரும். ஆனா அப்போ இருந்தவங்களுக்கு அன்னதான சிவன் நடத்திய அன்னதான கைங்கரியம் தான் ஞாபகத்துக்கு வரும். சாதம்னா அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு இமயமலை மாதிரி குவிஞ்சிருக்கும். சாம்பார் அண்டாவுல யானையே முழுகி போனா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு நிறைஞ்சிருக்கும். அன்னதானம் செய்வதையே தன்னோட ஜென்ம பணியா செஞ்சுட்டு வந்தார். அன்னதானம் செஞ்சா என்ன பதவி கிடைக்கும் அப்படிங்கறத விளக்குவதற்காக மகா பெரியவா சொன்ன ஒரு நிகழ்ச்சி. பல வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகா சுவாமிகள் கலவையில தங்கி இருந்த நேரம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தரிசனத்துக்கு ஏக கூட்டம். ஒவ்வொருவரா வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமிகள்ட்ட ஆசி வாங்கிட்டு நகர்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நடுத்தர வயது தம்பதி ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணி எழுந்து கை கூப்பி நின்னாங்க. அவர்களை கூர்ந்து நோக்கிய சுவாமிகள், அடட, யாரு பாலூர் கோபாலனா? ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்திருந்தா, அப்ப என்னமோ கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருந்தியே, இப்ப சௌக்கியமா இருக்கியோ இல்லையோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. உடனே அந்த பாலூர் கோபாலன் சொல்றாரு, சௌக்கியமா இருக்கும் பெரியவா. நீங்க உத்தரவு பண்ணபடியே மத்தியான வேலையில ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சதுல இருந்து நல்லதே நடந்துகிட்டு வர்றது பெரியவா. வயல்கள்ல விளைச்சல்லாம் நல்லா இருக்கு. முன்ன மாதிரி பசுமாடுகள் மறிச்சு போறது இல்ல. பிடிபடாம செலவாயிட்டு இருந்த பணம்லாம் இப்ப கையில தங்குது. எல்லாம் நீங்க அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதிதி போஜனத்தோட மகிமைதான் பெரியவா. தினமும் செஞ்சுட்டு இருக்கேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் மல்க சொல்றார். அருகில நின்னுட்டு இருந்த அவங்களோட மனைவியோட கண்லயும் ஆனந்த கண்ணீர். உடனே ஆச்சாரியார், பேஷ் பேஷ், அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதால இவ்வளவு நல்லது உண்டாகுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டதே சந்தோஷம்தான். சரி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் இங்க கிளம்பி வந்துட்டீங்களே, அங்க பாலூர்ல யார் அதிதி போஜனம் பண்ணி வைப்பா அப்படின்னு கவலையோட விசாரிக்கிறார் மகா சுவாமிகள். உடனே கோபாலனோட மனைவி பரபரப்போட, அதுக்கெல்லாம் மாத்தி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் பெரியவா வந்திருக்கோம், ஒரு நாள் கூட அதிதி போஜனம் விட்டு போகாதுன்னு சொல்றார். இத கேட்டோன்னா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்படிதான் பண்ணணும். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல அப்படி ஒரு வைராகியம் வேணும். அதிதிக்கு உபச்சாரம் பண்றது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி உங்க குடும்பத்தையே காப்பாத்தும் அப்படின்னு சொல்றார். ஒரு நாள் அந்த சாட்சாத் ஈஸ்வரனே அதிதி ரூபத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடுவார் தெரியுமா, குதூகலத்தோட முடித்தார் சுவாமிகள். இந்த அனுகிரக வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்த எல்லாரும் பெரியவாட சூழ்ந்து நின்னுட்டாங்க. எல்லாரையும் கீழே அமர சொல்லி ஜாட காட்டினார் ஆச்சாரியார். மொத்த கூட்டமும் கீழே அமர்ந்தது. அப்போ ஒரு பக்தர் சுவாமிகளை பார்த்து கேக்குறார், அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு மகிமை இருக்கா சுவாமி அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்றார், ஆமா ஆமா, மோட்சத்துக்கே அழைச்சிட்டு போற மகா புண்ணிய தர்மம் அது. ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணிருக்கு. அத இந்த பாலூர் கோபாலன் மாதிரி அனுபவிச்சவங்க கிட்ட கேட்டாதான் சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட வசந்த தர்மம் அப்படின்னார். 1938 அல்லது 39ஆம் வருஷம்னு ஞாபகம். அப்ப ஸ்ரீ சங்கர மடம் கும்பகோணத்துலதான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது. அப்ப நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நான் சொல்றேன். அத நீங்க கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற மகிமை உங்களுக்கு நல்லா புரியும். சொல்றேன் கேளுங்கோ என்று சொல்ல ஆரம்பித்தார் சுவாமிகள். கும்பகோணத்துல மாமாங்க குளத்தின் மேல்கரையில ஒரு பெரிய வீடு இருந்தது. அதுல குமரேசன் செட்டியார்னு பலசரக்கு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் குடியிருந்தார். அவரோட தர்மபத்தினி பேரு சிவகாமியாச்சி. அவங்க காரைக்குடிக்கு பக்கத்துல பள்ளத்தூரை சேர்ந்தவங்க. அந்த தம்பதிக்கு குழந்தை குட்டி கிடையாது. சதாசர்வ காலமும் அவங்க 2 பேரோட வாயில இருந்து சிவ 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 சிவங்கிற நாமஸ்ரணம் தான் வந்துகிட்டே இருக்கும். வேற பேச்சே இருக்காது. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என சிவகதி தானே. சிவசிவன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சிவகதி தான். செட்டியார் வீட்டுல ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருக்கும். அதுல ஆச்சிய உட்கார வச்சுக்கிட்டு செட்டியாரே ஓட்டிக்கிட்டு போவார். நித்தியம் காலங்காத்தால 2 பேரும் வண்டியில காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவாங்க. ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு அந்யூன்யமான தம்பதி அவங்க. பல வருஷங்களா அந்த தம்பதி என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்றது. அந்த தம்பதிகள் பல வருஷங்களா அதிதி போஜனம் பண்ணிட்டு இருந்தாங்க. தினமும் மத்தியானத்துல எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் முகம் கோணாம வீட்டு கூடத்துல உட்கார வச்சு போஜனம் பண்ணி வைப்பாங்க. சிவனடியார்களை வாசத்திணையில உட்கார வச்சு 2 பேருமா சேர்ந்து கை கால் எலும்பி விட்டு வஸ்திரத்தால தொடச்சு விட்டு சந்தனம் குங்குமம் விட்டு தன்னோட வீட்டு கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அவங்க கிரகத்துல சமயக்காரங்களே கிடையாது.
எத்தனை அதிதி வந்தாலும் ஆச்சியே தன் கையால சமைச்சு போடுவாங்க. அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதை கேட்டுட்டு போய் அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுவாங்க. அப்படி ஒரு வசந்த மனசு. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அருகுரை இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்று காசி காண்டத்துல அதிவீரராம பாண்டியர் சொல்லும் விருந்தோம்பலின் 9 ஒழுக்கங்களையும் 2 பேரும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. உச்சி வேலை. ஒரு அதிதியை கூட காணோம். கொடைய பிடிச்சுக்கிட்டு மகாமக குலத்து படிகள்ல இறங்கி பார்த்தார் செட்டியார். அங்க ஒரு சின்ன மண்டபத்துல சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானம் எல்லாம் பண்ணி விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தார். அவரை பிரார்த்திச்சு போஜனத்துக்காக அழைச்சிட்டு வந்தார் செட்டியார். இங்க நீங்க உன்னை கவனிக்கணும், சும்மா அழைச்சிட்டு வரல, பிரார்த்திச்சு அழைச்சிட்டு வர்றார். சிவனடியாரும் தேவாரம் எல்லாம் பாடிக்கிட்டே வந்தார். காலெலும்பி விட்டு கூடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சார் செட்டியார். சிவனடியான நமஸ்காரம் பண்ணாங்க 2 பேரும். சிவகாமி ஆச்சி சிவனடியார்கிட்ட போய் என்ன காய்கறி பிடிக்கும்னு சொல்லுங்க, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சீக்கிரமா சமைச்சு போட்டுடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்கிறது விவேக சிந்தாமணி. நல்ல முகமலர்ச்சியோட உப்பில்லாத கூழ இட்டா கூட அது அமிர்தம் தான். அப்படி இல்லாம முப்பழமோட பால்லாம் வச்சு நம்ம முகம் கடுத்து இட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். சிவனடியாருக்கு நல்ல பசி. அவர் எந்திரிச்சு கொல்லை பக்கம் போய் பாக்குறாரு. அங்க நிறைய முளைக்கீரை முளைச்சிட்டு இருந்தது. எனக்கு முளைக்கீரை கூட்டம் கீரந்தட்டையே போட்டு சாம்பாரும் வச்சுட்டா போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இத கேட்ட செட்டியாரு கையில ஒரு மூங்கில் தட்டோட கீரையை பறிக்க போனார். நம்மளும் சேர்ந்து பறிச்சா சீக்கிரம் வேலை முடியுமேனு சிவனடியார் இன்னொரு மூங்கில் தட்டை வாங்கிட்டு போய் கீரையை பறிக்கிறார். இவங்க 2 பேரும் கீரை பறிக்கிறத சிவகாமி ஆச்சி கொல்லையில வாசப்படியில நின்னு பாத்துட்டு இருந்தாங்க. பறிச்சதுக்கு அப்புறம் 2 பேரோட கீரை தட்டையும் உள்ள கொண்டு வந்து ஆச்சி 2 தட்டு கீரையும் தனித்தனியா அலம்புனாங்க. 2 அடுப்ப தனித்தனியா மூட்டி 2 தனித்தனி இருப்பு சட்டியில கீரையை போட்டு அடுப்புல ஏற்றி சமைச்சாங்க. இத பாத்துட்டே இருந்த சிவனடியாருக்கு ரொம்ப குழப்பம். என்னடா இது, 2 ஒரே வகை கீரை தானே, ஒரே பாத்திரத்துல போட்டு சமைக்காம இப்படி தனித்தனியா அடுப்பு மூட்டி சமைக்கிறாங்களே அப்படின்னு அவர் நினைக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 கீரையும் கீழே இறக்குனாச்சு. சிவனடியாரோட கீரையை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு போய் சாமி வீட்டுல வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணினாங்க. இத பாத்துட்டு இருந்த சிவனடியாருக்கு பெருமை தாங்கல. நான் ஒரு பெரிய சிவபக்தன், நம்மதான் சிவனடியார், அதனால நாம பறிச்ச கீரையத்தான் சிவபெருமான் ஏத்துப்பாருன்னு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு நிவேதனம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறார். இருந்தாலும் போஜனம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த நிவேதன விஷயத்த ஆட்சிட்ட கேட்டுறணும்னு தீர்மானம் பண்றார். தீர்மானம் பண்ணது போலவே கேட்கவும் செஞ்சிடறார். அதற்கு அந்த ஆட்சி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நீங்க 2 பேரும் கீரை பறிக்கும் போது நான் வாசப்படியில நின்னு பாத்துட்டேதான் இருந்தேன். எங்க செட்டியாரு சிவசிவ சிவசிவன்னு நாமத்தை சொல்லிக்கிட்டே பறிச்சார். அது அப்பவே அந்த சிவனுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு. திரும்ப நிவேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம பறிச்சீங்க. அதனாலதான் தனியா அடுப்பு மூட்டி உங்க கீரையை மட்டும் வச்ச சுவாமிக்கு நிவேதனம் பண்ணேன்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே சிவனடியாருக்கு என்னமோ போல ஆயிடுச்சு. சமாளிச்சுட்டு 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆட்சியோட சிவபக்தியை மெச்சிட்டு புறப்பட்டுட்டார். அப்படியே அன்னம் போட்ட தம்பதி அவங்க. இப்படி விடாம அதிதி போஜனம் பண்ணன அவங்களுக்கு கிடைச்ச பிராப்தம் என்ன தெரியுமா? சில வருஷங்கள் கழிச்சு 2 பேரும் சாந்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வரர் கோவில்ல 4 கால பூஜையில உட்கார்ந்து தரிசனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பின ஆச்சி தனக்கு சல்லக்கடுப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சாமி வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. அப்படியே கீழே சாஞ்சிட்டாங்க. பதறி போய் சிவகாமின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போன செட்டியாரும் ஆச்சி பக்கத்திலேயே சாஞ்சிட்டார். அவ்வளவுதான். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 2 பேரும் ஜோடியா சிவசாயுஜ்யத்தை அடைஞ்சிட்டாங்க. அதிதி போஜனம் விடாம பண்ணி வச்சதுக்கு அந்த தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பாத்தீங்களா? இப்பவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதியை நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு முடிக்கிறார் சுவாமிகள். கேட்டுட்டு இருந்த எல்லோரோட கண்கள்லயும் கண்ணீர் சொரிந்தது. அடுத்து அவர் சொல்றதெல்லாம் அன்னதானத்தின் பொழுது ஜாதி மத பேதம் பார்க்க கூடாது அப்படிங்கறதுதான். ஜாதி 2 வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்கிறார் அவ்வை பாட்டி.
இந்த உலகத்துல 2 ஜாதி தான் உள்ளது என்கிறார். அவர் குறிப்பிடுவது மேல் ஜாதியையோ கீழ் ஜாதியையோ கிடையாது, ஆண் ஜாதியையோ பெண் ஜாதியையோ கிடையாது. இந்த உலகத்துல தம்மிடம் உள்ள பொருளை யார் பிறருக்கு கொடுத்து உதவுகிறார்களோ அவர்கள் பெரியவர்கள், அப்படி கொடுக்காம தம்மிடமே வைத்துக் கொள்பவர்கள் சிறியவர்கள். அதனால இந்த உலகத்துல 2 ஜாதி, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்றார். அவ்வாறு ஜாதி பாராமல் அன்னதானம் செஞ்சுட்டு வந்த ஒருவரை பற்றின கதை தான் அடுத்த கதை. கொள்ளிடத்தின் வடகரையில ஆங்கரைன்னு ஒரு ஊர். அங்க சுப்பையர்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். சுப்பையரோட குடும்பம் பரம்பரையா செல்வம் உள்ள குடும்பம். இவருக்கு தெய்வ பக்தி, அன்பு, தர்ம சிந்தனை ஜாஸ்தி. தினமும் அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி வீட்டு திண்ணைக்கு போய் பார்ப்பார். அங்க யாரேனும் அதிதிகள் வந்திருக்காங்களான்னு பார்ப்பார். வந்திருந்தா அவங்களுக்கு சாப்பாடு போடுற வரைக்கும், அவங்களோட பசி ஆடுற வரைக்கும் சுப்பையரோட சிந்தனை வேற எதுலயுமே போகாது. தம்மோட வீட்டுக்கு இப்படி இரவும் பகலும் இங்கனம் வந்து போற உபசரித்து அன்னமிடுவதையே தன்னோட வாழ்க்கையின் பயனா அவர் எண்ணிட்டு வந்தார். பசிப்பினி மருத்துவராக வாழ்ந்த அவரோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவியது. அவர் எல்லாரும் அன்னதான சுப்பையர் இல்லைன்னா அன்னதான ஐயர் அப்படின்னே கூப்பிட்டாங்க. பசின்னு வந்தவங்களுக்கு அன்னமிடுவது சிவனுக்கு செய்யும் ஆராதனம்னு அவர் சொல்லுவார். இப்படி இவர் இருந்துட்டு வரும்போது ஒரு சமயம் மழையே இல்ல. அதனால நிலங்கள்ல விளைச்சல் சுத்தமா குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் அவர் அன்னதானத்தை குறைக்கல. வழக்கத்துக்கு மேல அன்னதானம் போட வேண்டி வந்தது. தர்மம் தலை காக்கும்னு சொல்லி எப்பொழுதும் செய்து வரும் சிறப்புக்கு குறைவில்லாம அன்னதானத்தை நடத்திட்டு வந்தார். வீட்டுல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் அடகு வச்சு வித்து இவர் அன்னதானத்தை தொடர்ந்து போட்டுட்டே வந்தார். அந்த வருஷம் அவரால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிய செலுத்த முடியல. தாசில்தார் வந்து இந்த அன்னதானத்தை நிறுத்திட்டு பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு சுப்பையர், நீங்க அதை மட்டும் சொல்லக்கூடாது, அன்னதானத்தை நிறுத்துறதுங்கிறது முடியாத காரியம். என்னோட மூச்சு இருக்க வரைக்கும் நான் அன்னதானத்தை நிறுத்த மாட்டேன், எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே தாசில்தார், உங்களால பணம் கொடுக்க முடியலன்னா உங்களோட நிலத்தை நான் ஏலம் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றார். தெய்வத்தின் சுத்தம் அதுவாக இருந்தால் நான் எப்படி மறுக்க முடியும்னு சுப்பையர் அமைதியா இருந்துட்டார். தாசில்தார் நிலத்தை ஏலம் போட்டுட்டார். ஆனா தர்மம் செஞ்சவரோட நிலத்தை ஏலம் எடுத்தா குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி யாருமே எடுக்க முன் வரல. தாசில்தாருக்கு கோபம் பொங்கியது, மீசை துடித்தது, கண்கள் சிவந்தன. இந்த விஷயங்கள் எல்லாம் தாசில்தார் கலெக்டருக்கு தெரிவிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் சிவல் செய்யணும். சுப்பையரும் அன்னதானத்தை நிறுத்தாம நடத்திட்டே தான் வந்தார். கலெக்டர் எல்லாத்தையும் ஆலோசிச்சு செய்பவர். அதனால தாசில்தாரோட பேச்சுல கோபம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் போய் சுப்பையரோட அன்னதானத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஒரு நாள் இரவு சுப்பையர் வீட்டு திண்ணையில வழக்கம் போல உட்கார்ந்து இருந்தார். அப்ப கொஞ்சம் தூரத்துல இருந்து சாமி சாமின்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் கீழ்தாதிய சேர்ந்துவேன், பசியோட இருக்கேன், என்னோட குடும்பம் இதை விட பசியால வாடுது, உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுத்து விடுங்களேன் அப்படின்னு அந்த வந்த நபர் கேக்குறார். உடனே அந்த வந்தவருக்கு ரசம், மோரு, குழம்பு, சாதம் எல்லாத்தையும் தனித்தனியா தொன்னைகள் எடுத்து சுப்பையர் அப்படின்னு விலாசமிட்ட தன்னோட ஒரு மரக்கால்ல போட்டு அதை அந்த வந்தவர்கிட்ட கொடுத்து விட்டு, இதை நீங்க திருப்பி கொடுக்கணுங்கிறது கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா பசியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறார். அந்த வந்தவரும் சுப்பையரை வாழ்த்திட்டு போயிடுறார். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு மறுநாள் தான் சுப்பையர் கலெக்டரை சந்திக்க வேண்டிய நாள். சுப்பையர் உரிய காலத்துல வரல, தாமதமா வர்றார். அவரோட வஸ்திரம் பழுப்பு நிறமா இருந்தது. அங்கங்க தையல் எல்லாம் போட்டிருந்தது. சில இடங்கள்ல கிழிஞ்சிருந்தது. உடம்புல விபூதி இருந்தது. ருத்ராட்ச மாலை தான் இருந்தது. இந்த உருவத்தை பார்த்தோன்னா அந்த கலெக்டர், இவ்வளவு ஏழையா இருக்காரு, இவர்கிட்ட போய் அதிக வரி பணம் வாங்கணும்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு தாசில்தாரை பார்த்து கேக்குறார். எல்லாம் வேஷம் அப்படின்னு தாசில்தார் சொல்லிடுறார். கலெக்டர், சுப்பையர் நீங்க ஏன் காலதாமதமா வந்தீங்க அப்படின்னு கேட்டார். காலையில நான் எழுந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணிட்டு யாராவது ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன், அப்படி இன்னைக்கு பண்ணிட்டு வர காலதாமதம் ஆயிடுச்சு, என்னைய மன்னிக்கணும் அப்படிங்கிறார். உடனே கலெக்டர் கேக்குறாரு, சரி நீங்க எல்லா ஜாதிக்கும் சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு. பசிங்கிறது ஜாதி மதம் பார்த்து வர்றது கிடையாது, அதனால அன்னமிடும் போது நான் ஜாதி மதம் பாக்குறது கிடையாது அப்படின்னு சுப்பையர் சொல்லிடுறாரு. சரி, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு கலெக்டர் கேக்குறார். நேத்து கூட ஒருத்தர் நான் கீழ் ஜாதியை சேர்ந்தவன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வந்து சாப்பாடு கேட்டாரு, நான் அவருக்கு வந்து
என்கிட்ட இருந்த சாதம் மோர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து விட்டேன். சுப்பையர்னா என்னோட விலாசமிட்ட ஒரு மரக்கால்ல தான் நான் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். அதை நான் அவர்கிட்டே வச்சுக்கவும் சொல்லிட்டேன். அவர் இருட்டுல இருந்ததுனால யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சுப்பையர் வந்து சொல்றாரு. உடனே கலெக்டர் மேஜையில இருந்த துணியை தூக்கிட்டு அந்த மரக்காலை காமிக்கிறார். இப்பதான் சுப்பையருக்கு புரியுது, நேத்து கீழ் ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி வந்தது வேற யாரும் இல்லை, இந்த கலெக்டர் தான் அப்படின்னு. இப்ப கலெக்டர் சொல்றாரு, நீங்க அன்னதானத்துக்கு இந்த வரிப்பணம் உதவுனா நீங்க வந்து அது தாமதமாவே கட்டுங்க, அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. நீங்க எப்படியும் வரிப்பணத்தை மோசம் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன், நீங்க கொஞ்சம் காலதாமதமாவே கட்டலாம் அப்படின்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துறாரு. இப்படி அன்னதானத்துல ஜாதி மத பேதம் கூடாதுங்கிறதுக்காக இந்த கதைய சொல்லிய பெரியவர் அன்னதானத்துல பந்தி பேதம் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நிகழ்ச்சியையும் சொல்றாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில்ல மகாநியாச ஸ்ரீருத்ர ஜபத்தோட ஒரு அபிஷேகம் நடந்துச்சு. இத 11 வேத பண்டிதர்களை வச்சு இதை நடத்தினவர் திருவாரூரை சேர்ந்த மிராசுதாரர் நாராயண சுவாமி ஐயர். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச ருத்ராபிஷேகம் மதியம் 1 மணிக்கு தான் பூர்த்தி அடைஞ்சது. காஞ்சி மகா பெரியவாழ்கிட்ட அபரீதமான பக்தி கொண்டவர் இந்த மிராசுதாரர். எப்படியும் இந்த ருத்ராபிஷேக பிரசாதத்தை பெரியவாழ்கிட்ட சமர்ப்பிச்சிடணும்னு முடிவு பண்றார். ருத்ராபிஷேக பிரசாதத்தை பயபக்தியோட ஒரு வாழை இலையில வச்சு புதுப்பட்டு வஸ்திரத்துல சுத்தி எடுத்துக்கிட்டார். அன்னைக்கு மாலையே திருவிடைமருதூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மதுரை டு சென்னை பேசஞ்சர் ரயில்ல ஏறுறார். விடியற் காலையில செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இறங்கி பஸ்ஸ பிடிச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்து இறங்குகிறார். அன்னைக்கு மடத்துல பயங்கர கூட்டம். பெரியவாளோட தரிசனத்துக்காக இவர் பிரசாதத்தோட காத்துக்கிட்டே இருந்தார். நண்பகல் 12 மணிக்கு சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடிச்சுட்டு பெரியவா வந்து உட்கார்ந்தார். பக்தர்கள் கூட்டம் நெருக்கி அடித்தது. மிராசுதாரரால பெரியவா கிட்ட நெருங்க கூட முடியல. உடனே இந்த மிராசுதாரர், எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ, நான் பெரியவாளுக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ருத்ராபிஷேக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், அதை அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு இந்த பிரசாத மூட்டையை காட்டி கெஞ்சுறார். ஆனா ஒருவரும் நகர்ற வழியா தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரியவாள தரிசனம் பண்றதுக்காக இந்த நாராயண சுவாமி ஐயருக்கு ஒரு தனி வழியை ஏற்படுத்தி கொடுத்து பார்க்க வைக்கிறார். பெரியவாளை பார்த்ததும் இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. டக்குன்னு பெரியவாளை சாஷ்டாங்கமா தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணார். பெரியவா வந்து மிராசுதாரரை அண்ணாந்து பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கறது போல புருவத்தை உயர்த்தி கேட்டார். உடனே கைகள் உதற இந்த மிராசுதாரர் மூட்டையை பிரிச்சுக்கிட்டு, பிரசாதம் பெரியவா பிரசாதம் அப்படின்னு குளர்றார். திருப்பி பெரியவா என்ன பிரசாதம் அப்படின்னு கேட்டார். அதுக்குள்ள மூட்டையை பிரிச்சு பிரசாதத்தை எடுத்து அங்க இருந்து ஒரு மூங்கில் தட்டுல வச்சு பெரியவாளுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சார். அதுல வந்து ஒரு சிறிய வாழை இலையில விபூதி குங்குமம் சந்தனம் இதோட கொஞ்சம் வில்வத்தலம் 2 தேங்காய் முடிகள் பூவன் வாழைப்பழங்கள் சில இருந்தது. மகாசுவாமிகள் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கஷேத்திரத்து பிரசாதம் அப்படின்னு திருப்பி கேட்டார். மிராசுதாரர் தன்னை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு, பெரியவா நேத்திக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி வச்சேன். மகாநியாச ருத்ர ஜபத்தோட பெரிய அபிஷேகம், அந்த பிரசாதம் தான் இது. பெரியவா சந்தோஷப்படுவீங்கிறதுக்காக எடுத்துட்டு ரயிலேறி ஓடி வந்தேன், இதை வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். உடனே பெரியவா அந்த பிரசாத மூட்டையை வந்து பாக்குறார். அதை இன்னும் ஸ்வீகரிச்சுக்கல. பாக்குறார். பார்த்துட்டு, நாராயண சுவாமி நீ பெரிய மிராசுதான், இருந்தாலும் செலவுக்கு யாரையாவது சேர்த்துட்டு பண்ணினியா என்ன அப்படின்னு கேட்டார். இல்ல பெரியவா, நான் என் சொந்த செலவுல பண்ணேன், நானே தான் பண்ணேன் அப்படின்னு அந்த நாணயவுக்கு சற்று அழுத்தம் கொடுத்து இவர் சொல்றார். பெரியவா தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, உடல நீ இத லோகக்ஷேமத்துக்காக தான் ருத்ராபிஷேகத்தை பண்ணினியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த நாராயண சுவாமி ஐயர் சொல்றாரு, இல்ல பெரியவா, 2-3 வருஷமாவே வயல்கள்ல சரியான விளைச்சல் கிடையாது. திருவிடைமருதூர் முத்து ஜோசியரை போய் பார்த்தேன். அவர் தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலிங்க சுவாமிக்கு மகாநியாச ருத்ர ஜபத்தோட ஒரு அபிஷேகம் பண்ணு, விளைச்சல் அமோகமா இருக்கும்னு சொன்னார். அதை நம்பித்தான் பெரியவா பண்ணேன் அப்படின்னு சொல்ற. எதிரில வச்ச பிரசாதம் அப்படியே இருந்தது. பெரியவா இன்னும் அதை ஸ்வீகரிச்சுக்கல. அப்படின்னா ஆத்மார்த்தமாவே நீ இதை லோகக்ஷேமத்துக்காக பண்ணலன்னு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்ன சுவாமிகள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்துட்டார். 15 நிமிஷம் கழிச்சு கண்களை திறக்கிறார். அவர் முகத்துல அப்படி ஒரு தெளிவு. கண்மூடி தியானம் பண்ண அந்த 15 நிமிஷத்துல எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஞான பார்வை. மகாசுவாமிகள் தொடர்றார். சரி, ருத்ர ஜபத்துக்கு எத்தனை வேத பிராமணால் வந்திருந்தா? 11 வேத பண்டிதர்கள் அடிச்சு ஏற்பாடு பண்ணிருந்தேன் அப்படின்னாரு இந்த மிராசுதாரர். உடனே பெரியவா, வைதிகாலாம் யார் யார், நீதானே ஏற்பாடு பண்ணினா, உனக்கு தெரியுமே சொல்லு அப்படின்னு கேக்குறார். தன் இடுப்புல இருந்த ஒரு பேப்பரை எடுத்து மிராசுதாரர் வரிசையா படிக்க ஆரம்பிக்கிறார்.
பாதி பேரை சொல்லிட்டு இருக்கும் போது பெரியவா நிறுத்திட்டு, எல்லாம் நல்ல அயனான வேத வித்துக்கள் தான் ஏற்பாடு பண்ணிருக்க. உன் லிஸ்ட்ல தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகளோட பேர் இருக்குதான் பாரு அப்படின்னு இயல்பா கேட்டார். உடனே மிராசுதாரர் மகிழ்ச்சி பொங்க, இருக்கு பெரியவா இருக்கு, அவரும் நேத்து ஜபத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னு ஆச்சரியத்தோட பதில் அளித்தார். பேஷ் பேஷ், வெங்கடேச கணபாடிகளை ஜபத்துக்கு சொல்லியிருந்தியா? ரொம்ப நல்ல காரியம். அவர் மகாவேத வித்து. இப்ப கணபாடிகளுக்கு கொஞ்சம் வயசாயிடுத்து, குரல் எழுப்புறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவார். மூச்சு அடக்கி ஜபத்தை படிச்சு சொல்றதுக்கும் கஷ்டப்பட்டுப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிச்சதுதான் தாமதம். மிராசுதாரர் படபடன்னு, ஆமா பெரியவா, நீங்க சொல்றது சரிதான். அவர் சரியாவே ருத்ரம் ஜபிக்கல. சில நேரம் வாயே திறக்காம கண்ணை மூடிண்டு உட்கார்ந்து இருந்தார். அடிக்கடி கொட்டாவி விட்டார். அதனால ஜப எண்ணிக்கையும் குறையிறது. நேத்திக்கு அவர் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டார். ஏண்டா அவரை வளவழைச்சோன்னு ஆயிடுத்துன்னு சொல்லி முடிச்சார். பொங்கி விட்டார் சுவாமிகள். பெரியவாளோட வார்த்தைகள்ல கோபம் குப்பளித்தது. என்னமா சொன்ன நீ? பணம் இருந்தா எதை வேணாலும் பேசலாங்கிற திமிரா? தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகளோட யோக்கியத்தாம்சம் பத்தி நோக்கி என்ன தெரியும்? அந்த வேதவித்தோட கால் தூசி பெறுவியா நீ? அவரை பத்தி என்னமா நீ இப்படி சொல்லலாம்? நேத்திக்கு மகாலிங்க சுவாமி சன்னதியில என்ன நடந்ததுங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்திக்கு ஜப நேரத்துல கணபாடிகள் முடியாம கண்ண மூடி உட்கார்ந்து இருந்தப்ப அவர்கிட்ட நீ போய், எங்கானும் காசு வாங்கலே, நீர் இப்படி ஜபம் பண்ணாம வாயடைச்சு உட்கார்ந்து இருக்கிறீன்னு கத்துனது உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டார் பெரியவா. கை கால்லாம் நடுங்க சாஷ்டாங்கமா பெரியவா கால்ல விழுந்தார் இந்த மிராசுதாரர். தப்புதான் பெரியவா, இப்போ நீங்க சொன்ன அதே வார்த்தைகளை நேத்து அந்த கணபாடிகளை பார்த்து மகாலிங்க சுவாமி சன்னதியில சொன்னது வாஸ்தவம் தான், என்னைய மன்னிச்சிடணும் பெரியவான்னு கெஞ்சுறார். பெரியவா விடல. இந்த ஒரு தப்ப மாத்திரமா பண்ணின நீ ஒவ்வொரு வைதிகாலுக்கும் எவ்வளவு ரூபா தட்சணை கொடுத்த அப்படின்னு கேட்டார். உடனே இந்த மிராசுதாரர் மென்று விழுங்கியபடியே, தலைக்கு 10 ரூபா கொடுத்தேன் பெரியவா என்றார் ஈனஸ்வரத்து. ஆனா ஆச்சாரியால் விடல. எல்லாருக்கும் சமமாவா கொடுத்தேன்னு கேட்டார். மிராசுதாரர் மௌனமா நின்னார். நேத்துக்கு என்ன நடந்ததுங்கிறத இப்ப நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. உனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு போல. வைதிகா எல்லாரையும் வரிசையா சன்னதியில உட்கார வச்சு தலைக்கு 10 ரூபா சம்பாவனை பண்ணிட்டேதான் வந்த. ஆனா தேப்பெருமாநல்லூர் கணபாடிகள் கிட்ட வந்த போது இவர்தான் சரியாவே ஸ்ரீருத்ரம் சொல்லலையே. இவருக்கு எதுக்கு மத்தவா மாதிரி 10 ரூபா கொடுக்கணும்? 7 ரூபா கொடுத்தா போதும்னு அவருக்கு நீ 7 ரூபாய் தான் கொடுத்த. ஏதோ அவரை பழி வாங்கிட்டதா எண்ணம் நோக்கு. ஆனா கணபாடிகள் எதையாவது லட்சியம் பண்ணினாரா? நீ கொடுத்தத வாங்கி அப்படியே தலப்புல முடிஞ்சின்றார் பாத்தியா அப்படின்னார். பக்தர்கள் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போனாங்க. நேற்று திருவிடை மருதூர் கோவில் நடந்த விஷயங்கள்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்பட்டாங்க. மிராசுதாரர் பெரியவாவோட கால்கள்ல விழுந்து எழுந்து, தப்புதான் பெரியவா, ஏதோ அஞ்ஞானத்துல நான் அப்படி நடந்துட்டேன், இனிமே அப்படி நடந்துக்கவே மாட்டேனே, நீங்க மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். இரு இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? ஜபம் பண்ணவாளுக்கெல்லாம் அங்க மகாதானத்துல ராமச்சந்திர ஐயர் கிரகத்துலதான் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. சாப்பாடெல்லாம் நல்ல பிரமானந்தமா தான் போட்ட. பந்தியில நெய் ஒழுக நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ண சொல்லி உன் கையாலேயே நீ பரிமாறின. பந்தி தர்மத்தோட பரிமாறினதா உன் மனசாட்சி சொல்றதா? அது பரம ருசியா இருந்ததுனால வைதிகால்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நீயும் நிறைய போட்ட. ஆனா தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகள் வாய் விட்டு, சக்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சம் போடுடாப்பா, ரொம்ப ருசியா இருக்குதேன்னு பல தடவை கேட்டும் கூட நீ காதுல வாங்கிட்டு அவருக்கு போடாமலேயே போனியா இல்லையா? எத்தனை தடவை அவர் வாய் விட்டு கேட்டார், போடலையே, நீ பந்தி வஞ்சனை பண்ணிவிட்டியே. இது தர்மமா? ஒரு மகா சாதுவை இப்படி அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட மௌனத்துல ஆழ்ந்து விட்டார் சுவாமிகள். மிராசுதாரர் தலை குனிஞ்சு நின்னார். கண்களை மூடி கால்கள் இரண்டையும் பின்புறமா பிடித்து நிமிர்ந்து அமர்ந்திருந்த பெரியவாளை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த சாட்சாத் பரமேஸ்வரனே அமர்ந்திருப்பது போல இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா பேச ஆரம்பிக்கிறார். மிராசுதார் வாழ் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். கணபாடிகளுக்கு இப்ப 81 வயசாகுது. தன்னோட 16வது வயசுல இருந்து எத்தனையோ சிவக்ஷேத்திரங்கள்ல ஸ்ரீருத்ரம் ஜபிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீருத்ரம் அவரோட நாடி நரம்புகள்லயும் சுவாசத்திலையும் ஓடிண்டே இருக்கு. அப்பேற்பட்ட மகானவர். நீ நடந்துட்ட விதம் மகா பாபமான காரியம். நீ பந்தி பேதம் பண்ணின காரியம் இருக்கே, அது கணபாடிகள் மனசை எவ்வளவு பாதிச்சுட்டு தெரியுமா? அவர் நேத்து என்ன காரியம் செஞ்சாரு தெரியுமா? நேத்துக்கு சாயங்காலம் அவர் நேரா தேப்பெருமாநல்லூர் போகல, மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு போனார். பெரிய பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்தார். நேரா மகாலிங்க சுவாமிக்கு முன்னால போய் நின்னு கை கூப்பி நின்னு என்ன பிரார்த்தனை பண்ணார் தெரியுமா? வெங்கடேச கணபாடிகளோட கண்ல இருந்து தாரதாரையா நீர் வழிகிறது.
அப்பா ஜோதி மகாலிங்கம், நான் உன்னோட பரம பக்தன். பாளையத்துல இருந்து எத்தனையோ தடவை உன் சன்னதியில நான் மகான்யாச ஸ்ரீருத்ரம் ஜபிச்சுட்டு இருக்கேன், நீயும் கேட்டுட்டு இருக்க. இப்போ எனக்கு வயசாயிடுத்து, மனசுல பலம் இருந்தாலும் வாக்குல பலம் இல்ல. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடுறச்ச அந்த சக்கரை பொங்கல் ரொம்ப ருசியா இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு வெக்கத்தை விட்டு அந்த மிராசுதாரர் கிட்ட பல தடவை கேட்டேன். ஆனா அவர் காதுல விழுந்தும் விழாத மாதிரி நகர்ந்து போயிட்டார். நேத்துக்கு எனக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப உசுறு. பல தடவை சபலப்பட்டு கேட்டும் அவர் போடலையே. நான் சாப்பிட்டு கையளம்பு இந்த வாசத்தன்னைக்கு வந்து உட்கார்ந்தப்புறம்தான் எனக்கு தோணுச்சு, இப்படி ஒரு பதார்த்த ஆசை இந்த வயசுல நமக்கு தேவையா அப்படின்னு. அப்பா மகாலிங்கம், இப்போ அதுக்காகத்தான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஒன்ன மத்தியஸ்தமா வச்சுட்டு நான் இங்க ஒரு வைராக்கிய பிரமாணம் எடுத்துக்கிறேன். எல்லாரும் காசிக்கு போனா புடிச்ச பதார்த்தத்தை விடுவா, காசிலையும் நீதான் இங்கேயும் நீதான். அதனால உனக்கு முன்னால சொல்றேன், இனிமே என் சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியிற வரைக்கும் இந்த சக்கரை பொங்கலை தொட்டகையால தொடவே மாட்டேன். இது சத்தியம்டாப்பா ஜோதி மகாலிங்கம் அப்படின்னு வைராக்கிய பிரமாணம் பண்ணிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லி 12 சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினார். கண்ணுல இருந்து புலபுலன்னு கண்ணீரோட ஊருக்கு புறப்பட்டுட்டார். இப்ப நீ சொல்லு, நீ பண்ணுனது தர்மமா? இத அந்த மகாலிங்கேஸ்வரர் ஒத்துப்பாரான்னு சுவாமிகள் கேட்டபோது எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர். மிராசுதாரர் பிரமிச்சு போய் நின்னார். அவருக்கு பேச நான் இல்ல. பெரியவாவோட காலில் விழுந்து மிராசுதாரர் கேவி கேவி அழுகிறார். நான் தழுதலுக்குது. பெரியவா, நான் பண்ணுனது மகா பாவம். ஏதோ அகம்பாவத்துல இப்படி பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிடுங்க. இனி இந்த ஜென்மத்துல நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்னைய மன்னிச்சுட்டேன்னு சொல்லி நீங்க இந்த ருத்ராபிஷேக பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு அந்த பிரசாதத்தை நோக்கி பெரியவாள்கிட்ட காமிக்கிறார். உடனே ஆச்சாரியால், இருக்கட்டும், நேக்கு அந்த மகாலிங்க சுவாமியே பிரசாத அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி முடிப்பதற்குள் நகருங்கோங்கிற குரலோட தலையில கட்ட குடுமி, பளிச்சுன்னு பஞ்சகச்ச வேஷ்டி, கழுத்துல பெரிய ருத்ராட்ச மாலை, பட்டு துணியில பத்திரப்படுத்த பிரசாதத்தை ஒரு பித்தளை தட்டுல வச்சு எடுத்துக்கிட்டு பக்தியோட சுமார் ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் பெரியவாள் கிட்ட வந்து பிரசாதத்தட்டு ஆச்சாரியாளுக்கு முன்பு பவ்யமா சமர்ப்பிச்சார். அப்புறம் அவர் பேசுவார். என் பேரு மகாலிங்கம், திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர். நேத்துக்கு சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் நடந்தது. ஒரு மிராசுதாரர் நடத்தினார். இந்த ஊர்ல எங்க அக்காவை கொடுத்திருக்கு, ஆச்சாரியாளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்து பெரியவா அனுகிரகிக்கணும் அப்படின்னு கூறி நமஸ்காரம் பண்ணார். நீங்கெல்லாம் சிவதீட்சை வாங்கிண்டவா, நமஸ்காரம் பண்ண கூடாதுன்னு சொன்ன பெரியவா அவர் கொண்டு வந்த பிரசாதங்கள் எல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிட்டு அவருக்கு மடத்து மரியாதைகள் எல்லாம் பண்ண சொன்னார். கொஞ்சம் தலை நின்றுட்டு இருந்த மிராசுதாரர் அந்த சிவாச்சாரியார் பார்த்துட்டார். பெரியவா, இவர் தான் நேத்து அங்க ருத்ராபிஷேகம் பண்ணி வச்சவர், அவரே இங்க வந்திருக்காரே அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்லிட்டு அந்த அர்ச்சகர் விடை பெற்று கொண்டார். ஆச்சாரியால மீண்டும் நமஸ்காரம் பண்ணி எழுந்தார் இந்த மிராசுதாரர். நான் பண்ணினது ரொம்ப பாவமான காரியம் பெரியவா, நீங்க தான் ஒரு பிராயச்சித்தம் சொல்லணும்னு கேட்டார். இதுக்கு பிராயச்சித்தம் சொல்ல வேண்டியது நான் இல்ல, அந்த தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகள் தான் அப்படின்னார் பெரியவா. இந்த பாவி பண்ணின காரியத்துக்கு கணவாடிகள் பிராயச்சித்தம் சொல்வாரா பெரியவா அப்படின்னு கேட்ட மிராசுதாரருக்கு, நோக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்வார் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு உள்ள போயிட்டார் மகா சுவாமிகள். அதுக்கப்புறமாட்டி திருவிடைமருதூர் வந்து சேர்ந்த மிராசுதாரர் காவிரி ஆற்றுக்கு சென்று ஸ்நானத்தை முடிச்சுட்டு வைராகியத்தோட அருகில உள்ள தேப்பெருமாநல்லூரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார். எப்படியும் இன்னைக்கு வெங்கடேச கணபாடிகளை பாக்குறோம், அவர் காலில் சாஷ்டாங்கமா விழுகிறோம், மன்னிப்பு கேக்குறோம் அப்படின்னு முடிவு செஞ்சு வேகமா நடந்தார். தேப்பெருமாநல்லூர் அக்ரகாரத்துக்குள்ள நுழைஞ்சார். எதிரில நடந்து வந்த ஒருத்தர் கிட்ட கணபாடிகள் பேரை சொல்லி அவர் வீடு எங்கன்னு விசாரிச்சார். உடனே அவர் வெளியில பல பேர் கூட்டமா நின்றுட்டு இருந்த ஒரு வீட்டை காமிச்சு, துக்கம் விசாரிக்க வந்திருக்கேடா, அதுதான் வெங்கடேச கணபாடிகளோட வீடு. இன்னைக்கு விடியார் காலையில தான் கணபாடிகள் திடீர்னு காலமாயிட்டார். நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தார், சிரமங்கள் இல்லாத சுலப மரணம் அவருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்ட நாராயண சுவாமி ஐயருக்கு யாரோ அவர் தலையில சம்மட்டி வச்சு அடிச்சது போல இருந்தது. நேற்று மடத்துல பெரியவா உரத்த குரல்ல ஆணித்தரமா சொன்ன வாக்கியம் அவரோட காதுகள்ல திருப்பி திருப்பி ஒழிச்சுச்சு. நோக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்வார் அப்படின்னு நேத்தே பெரியவா சொன்னாரே, நமக்கு பிராப்தம் இல்லைங்கிறது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் கணபாடிகளோட வீட்டுக்கு போறார். அங்க வெங்கடேச கணபாடிகளோட பூத உடலுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மானசீகமா மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார் இந்த மிராசுதாரர். 1-2 வருஷங்கள்லயே இவரோட சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு வடக்கே சென்று பல சிவாலயங்கள்ல திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு காசி கஷேத்திரத்துல காலகதி அடைஞ்சிட்டார்.
இப்படி அன்னதானம் பண்ணவாளுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறத உணர்த்த பெரியவா அன்னதானத்துல பந்தி பேதம் பார்க்கிறவங்களுக்கு பிராயச்சித்தம் கூட கிடைக்காது என்பதை உணர்த்துகிறார். ஒரு மனிதன் உணவில்லாம 5 வாரங்கள் வரைக்கும் வாழலாம். ஆனா நீர் இல்லாம 5 நாட்கள் வரைதான் வாழலாம். 32 வகையான அறங்களை, அதாவது தானங்களை சாஸ்திரங்கள் சொல்கின்றன. முதல்ல மக்களுக்கு உணவிடுதல், பசுக்களுக்கு இலை கொடுப்பது, இப்படி சொல்லிக்கிட்டே போய் தர்மச்சத்திரம் கட்டுவது, நந்தவனம் வைப்பது, வைத்தியசாலை வைப்பது, குளம் வெட்டுவதெல்லாம் சொல்லி கடைசியில ரொம்ப குறைச்சலான தடவிய செலவுல செய்கின்ற தண்ணீர் பந்தல் கைங்கரியத்தோட முடிகின்றன. சிரமமும் செலவும் இல்லாத ரொம்ப குறைச்சலான செலவு என்றாலும் வாயும் தொண்டையும் வற்றி வருகிறவர்களுக்கு ஜில்லுன்னு ஒரு புனர்ஜீவன் தருகிற மாதிரி தண்ணீர் பஞ்சல் வைத்து மோர் தீர்த்தம் தருவது ஒரு மகா புண்ணியமான காரியமாகும். இப்படி ஒரு பக்தரை தண்ணீர் பந்தல் வைக்க சொல்கிறார் பெரியவா. மகா பெரியவாழ பார்ப்பதற்கு அன்னைக்கு பயங்கர கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கும்ல எப்பவுமே, அதே மாதிரி அன்னைக்கும் பயங்கர கூட்டம். அந்த வரிசையில ஒரு பக்தர் கண்கள்ல கண்ணீரோட முகத்துல வாட்டத்தோட வந்து மகா பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்றாரு. அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு குங்கும பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு போயிடுறாரு. 3 நாட்கள் இப்படி தொடர்ந்து நடக்குது. 4வது நாளும் அந்த பக்தர் இதே மாதிரிதான் பண்றாரு. இப்ப பெரியவா அந்த பக்தரை நிறுத்தி சொல்ல வந்த கஷ்டத்தை ஏன் சொல்லாம போற அப்படின்னு கேட்டார். கேட்ட மறுநொடியே கண்கள் எல்லாம் கண்ணீர் அந்த பக்தருக்கு. அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். தீர்க்கவே முடியாத பண கஷ்டம் பெரியவா, அள்ளி அள்ளி கொடுத்த எங்களோட குடும்பம் இப்போ கிள்ளி கூட கொடுக்க வழி இல்லாம இருக்கு. அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. கோடி கோடியா இருக்கும் கடனை அடைப்பதற்கான வழியே தெரியல அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் அந்த பக்தருக்கு. எல்லா பிரச்சனையும் பொறுமையா கேட்ட பெரியவா, உன்னோட வீட்டுல ஒரு கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறு நிரம்ப நீர் இருக்குமே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பக்தர், ஆமாம் பெரியவா, என்னோட வீட்டு கிணற்றுல இருக்கிற தண்ணீர் இளநீர் போல ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பெரியவா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆடி மாதம் வரப்போகுது. பக்தர்கள் தினமும் கோவிலுக்கு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. வெயில் சமயங்கிறதுனால பக்தர்கள் உதவியா இருக்கும் வகையில உன் கிணற்றுல இருந்தே தண்ணீர் எடுத்து பாதம் முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைச்சிடு. தண்ணீர் பந்தல் அமைக்கும் போதும் சரி, பானையில தண்ணீர் நிரப்பும் போதும் சரி, ஹரே ராம ஹரே கிருஷ்ணங்கிற மந்திரத்தை மனதார உச்சரிச்சு கொண்டே பண்ணு அப்படின்னு சொல்றார். பக்தனை இதை கேட்டுக்கிட்ட பெரியவா சொன்னது போலவே தண்ணீர் பந்தல் அமைச்சா பக்தர்களோட தாகம் தீர்ந்தது. இத செஞ்சு முடிச்ச கொஞ்ச நாள்லயே பக்தனோட சொந்த ஊரான ஒரு கிராமத்துல இருந்து செய்தி வந்தது. அவன் தாத்தா பேர்ல இருந்த பூர்வீக சொத்து ஒன்று விற்க பெற்று விற்ற பணம் கைக்கு வந்து அதை வச்சு அவன் கடனெல்லாம் அடைச்சிட்டான். அந்த பக்தன் ஒரு தண்ணீரை தானமா கொடுத்ததற்கே இவனுடைய தீரா கடன் எல்லாம் தீர்ந்து விட்டது. இதுவும் மகா பெரியவாளோட பல அற்புதங்கள்ல ஒன்றுதான். நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருள் அந்த இறைவனோட பேரை சொல்லி தானமா கொடுத்து அடுத்தவர்களுக்கு உதவும் போது நம்மளோட கஷ்டம் தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழிய அந்த மகா பெரியவர் நமக்கு கொடுப்பார். அனுஷத்தில் உதித்த குருவுக்கு மங்களம், அடியவர்க்கு அருளும் குருவுக்கு மங்களம், அபயநாதனுக்கு மங்களம் மங்களம், அனுகிரகநாதனுக்கு மங்களம் மங்களம், அடியவர்க்கெல்லாம் மங்களம் மங்களம், அனந்த சுரூபனுக்கு மங்களம் மங்களம், அகிலாண்டேஸ்வரனுக்கு மங்களம் மங்களம், அம்மையப்பனான குருவுக்கு மங்களம் மங்களம், அநாத ரட்சகன் குருவுக்கு மங்களம் மங்களம், ஆகமநாதனுக்கு மங்களம் மங்களம், ஆதிநாதனுக்கு மங்களம் மங்களம், ஆபத் பாந்தவன் குருவுக்கு மங்களம் மங்களம், ஆஞ்சநேயன் குருவுக்கு மங்களம் மங்களம், ஆனந்த ரூபனுக்கு மங்களம் மங்களம், இகபரநாதனுக்கு மங்களம் மங்களம், ஈஸ்வர ரூபனுக்கு மங்களம் மங்களம், உத்தம ரூபனுக்கு மங்களம் மங்களம், உமையொரு பாகனுக்கு மங்களம் மங்களம், ஏகாந்த ரூபனுக்கு மங்களம் மங்களம், கலியுக வியாச குருவுக்கு மங்களம் மங்களம், கருணை கடலுக்கு மங்களம் மங்களம், கமலபாதனுக்கு மங்களம் மங்களம், கனகாபிஷேகனுக்கு மங்களம் மங்களம், கைலைநாதனுக்கு மங்களம் மங்களம், கணபதி ரூபனுக்கு மங்களம் மங்களம், காஞ்சிவாசனுக்கு மங்களம் மங்களம், காஞ்சி முனிவனுக்கு மங்களம் மங்களம், கிருபாகரனுக்கு மங்களம் மங்களம், கீர்த்திவாசனுக்கு மங்களம் மங்களம், கீர்த்தன பிரியனுக்கு மங்களம் மங்களம், சத்திய சுரூபனுக்கு மங்களம் மங்களம், சத்குருநாதனுக்கு மங்களம் மங்களம், சத்ரு சம்ஹாரனுக்கு மங்களம் மங்களம், சகஸ்ரநாமனுக்கு மங்களம் மங்களம், சந்நியாச ரூபனுக்கு மங்களம் மங்களம், சஞ்சீவி ரூபனுக்கு மங்களம் மங்களம், சச்சிதானந்தனுக்கு மங்களம் மங்களம், சந்திரவதனனுக்கு மங்களம் மங்களம், சந்திரமௌலீஸ்வரனுக்கு மங்களம் மங்களம், சதாசிவனுக்கு மங்களம் மங்களம், சதாவதானிக்கு மங்களம் மங்களம், சங்கீத ரூபனுக்கு மங்களம் மங்களம், சரஸ்வதி தேவிக்கு மங்களம் மங்களம், சதுர்மறை நாதனுக்கு மங்களம் மங்களம், சதுர்யுகநாதனுக்கு மங்களம் மங்களம், சப்தலோகநாதனுக்கு மங்களம் மங்களம்,
சம்பூர்ணனுக்கு மங்களம் மங்களம், சனாதனனுக்கு மங்களம் மங்களம், சர்வமும் அறிந்த குருவுக்கு மங்களம் மங்களம், சர்வேஸ்வரனுக்கு மங்களம் மங்களம், சாமகான பிரியனுக்கு மங்களம் மங்களம், சாமானிய ரூபனுக்கு மங்களம் மங்களம், சாதுஜன ரட்சகனுக்கு மங்களம் மங்களம், சாந்த சுரூபனுக்கு மங்களம் மங்களம், சுவாமிநாதனுக்கு மங்களம் மங்களம், ஸ்வர்ணரதநாதனுக்கு மங்களம் மங்களம், சூரிய பிரகாசனுக்கு மங்களம் மங்களம், சொந்தமுமான குருவுக்கு மங்களம் மங்களம், சௌபாக்கியநாதனுக்கு மங்களம் மங்களம், ஞான சுரூபனுக்கு மங்களம் மங்களம், திகபரநாதனுக்கு மங்களம் மங்களம், துர்கா தேவிக்கு மங்களம் மங்களம், துஷ்ட சம்ஹாரனுக்கு மங்களம் மங்களம், தெய்வமுமான குருவுக்கு மங்களம் மங்களம், தேவாதி தேவனுக்கு மங்களம் மங்களம், தொண்டனுமான குருவுக்கு மங்களம் மங்களம், தோழனுமான குருவுக்கு மங்களம் மங்களம், நற்றுணைநாதனுக்கு மங்களம் மங்களம், நவகிரகநாதனுக்கு மங்களம் மங்களம், நலம் தரும் ஈசனுக்கு மங்களம் மங்களம், நாம சுரூபனுக்கு மங்களம் மங்களம், நாத சுரூபனுக்கு மங்களம் மங்களம், நித்திய கல்யாணனுக்கு மங்களம் மங்களம், நிர்மலவாசனுக்கு மங்களம் மங்களம், பரிமளநாதனுக்கு மங்களம் மங்களம், பரமாச்சாரியாளுக்கு மங்களம் மங்களம், பந்தமுமான குருவுக்கு மங்களம் மங்களம், பரமேஸ்வரனுக்கு மங்களம் மங்களம், பாப விநாசனுக்கு மங்களம் மங்களம், பிரம்மஸ்வரூபனுக்கு மங்களம் மங்களம், புராண புருஷனுக்கு மங்களம் மங்களம், புண்ணிய சுரூபனுக்கு மங்களம் மங்களம், மகேஸ்வரனுக்கு மங்களம் மங்களம், மகாதேவனுக்கு மங்களம் மங்களம், மௌன ரட்சகனுக்கு மங்களம் மங்களம், மந்திர சுரூபனுக்கு மங்களம் மங்களம், மணிமொழி அமுதனுக்கு மங்களம் மங்களம், மதுரநாதனுக்கு மங்களம் மங்களம், மன்னனுமான குருவுக்கு மங்களம் மங்களம், மாதவரூபனுக்கு மங்களம் மங்களம், மாய சம்ஹாரனுக்கு மங்களம் மங்களம், மிருத்யுஞ்சய வாசனுக்கு மங்களம் மங்களம், மேதா விலாசனுக்கு மங்களம் மங்களம், லீலா வினோதனுக்கு மங்களம் மங்களம், லட்சுமி தேவிக்கு மங்களம் மங்களம், வல்லமையருளும் குருவுக்கு மங்களம் மங்களம், விஸ்வரூபனுக்கு மங்களம் மங்களம், வைத்தியநாதனுக்கு மங்களம் மங்களம், வைகாசி அவதாரநாதனுக்கு மங்களம் மங்களம், வையம் போற்றும் குருவுக்கு மங்களம் மங்களம், வேதாந்தநாதனுக்கு மங்களம் மங்களம், ராஜாதி ராஜனுக்கு மங்களம் மங்களம், யக்ஞநாதனுக்கு மங்களம் மங்களம், ஜெகதீஸ்வரனுக்கு மங்களம் மங்களம், ஹிருதய வாசனுக்கு மங்களம் மங்களம், சர்வமுமான குருவுக்கு மங்களம் மங்களம், சங்கர குருவுக்கு மங்களம் மங்களம், சந்திரசேகர குருவுக்கு மங்களம் மங்களம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.